இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மயிலே, யாரா இந்த வேலையை பார்த்தது? ஒன்னதானே கேக்குறேன், யார் இந்த விளக்கை ஏத்துனா? ஒவ்வொரு வருஷமும் இந்த விளக்க இந்த வீட்டோட மருமக, அதாவது நான் மட்டும்தான் ஏத்திட்டு வந்தேன். இந்த வருஷம் என் பேத்தி ஸ்ரீயோட கையால இந்த நோன்பு நேரத்துல இந்த விளக்க ஏத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி இருந்தேன். இத யாரோ வழக்கத்தை மாத்தி நம்ம குடும்பத்தோட சொத்தாவும் கௌரவமாவும் நினைக்கிற இந்த வம்சாவழி விளக்க ஏத்தி வச்சிருக்காங்க. இந்த விளக்க யார் ஏத்துனாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க, இத யார் ஏத்துனது? எதுக்காக இப்படி பண்ணீங்க? மா, எதுக்குமா கத்திட்டு இருக்கீங்க? இந்த வேலையை பார்த்தது இதோ நிக்கிறாளே, அவ்வளவுதான் இருக்கும். காஞ்சனா, அவ இந்த வீட்டுக்கு அம்பிகாவை பாத்துக்க வந்திருக்கா. அவ எப்படி இந்த விளக்க ஏத்திருப்பா? அவளா இல்ல. இப்ப இத யார் ஏத்துனாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க. நாம தானே விளக்கு ஏத்தணும். இந்த விளக்கு பத்தி நமக்கு எதுவும் தெரியாது. சரி, பண்டிகை நாள் அன்னைக்கு பூஜை ரூம்ல விளக்கு ஏத்தாம இருக்கேன்னு நான் ஏதோ தெரியாம விளக்கு ஏத்திட்டேனே. ஐயோ! ஏய், என்னடி திரு திருன்னு முழிக்கிற? நீதான் ஏத்துனியா? ஏய், கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? நீதான் இந்த விளக்கு ஏத்துனியா? உன்னை தாண்டி கேட்டுட்டு இருக்கேன். வாய் திறந்து பதில் சொல்லு. இப்படி ஊம கொட்டா மாதிரி நின்னுட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? மா, எதுக்குமா மகா கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்கீங்க? அவ ஏத்து இருந்தா ஆமா ஏத்துனன்னு சொல்லிருக்க போறா. அவ ஏத்திருக்க மாட்டாமா? இல்லக்கா, நான் தான் ஏத்துனேன். என்ன சொன்ன? நீ ஏத்துனியா? ஆமா பாட்டி, தெரியாம ஏத்திட்டேன். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த வீட்டோட மருமக ஏத்த வேண்டிய வம்சாவழி விளக்க நீ ஏத்திருப்ப. உனக்கு என்ன இந்த வீட்டு மருமகன்னு நினைப்பா? இந்த விளக்க பத்தி உனக்கு என்ன தெரியும்? இது காலங்காலமா இருக்கிற இந்த குடும்பத்தோட கௌரவம் எல்லாத்தையும் நாசமாக்கிட்டியே.